ஹலோ சுட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு அழகான குட்டி கிராமத்துல ராஜுன்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தானாம். அவனுக்கு மரங்கள் மேலேயும் செடிகள் மேலேயும் ஆர்வம் ரொம்ப அதிகமா. அவனுக்கு விவசாயத்து மேல கொள்ள பிரியமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு துறவிய சந்திச்சானாம். அந்த துறவி ராஜுவுக்கு விவசாயத்து மேல இருக்க ஆர்வத்தை பார்த்து வெகுவா பாராட்டினாராம். பாராட்டினது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு விதைய கொடுத்து அதை நட்டு வைக்க சொன்னாராம். நட்டு வைக்க சொல்லிட்டு அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும், கூடவே நம்ம அயர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னாராம். ராஜுவும் சரின்னு கேட்டுக்கிட்டு அந்த விதைய நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தானாம். இவன் தினமும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறதை எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவனும் தினமும் தண்ணி ஊத்துறான். ஆனா அந்த விதை என்ன செய்யவே இல்லை, துளிர் விடவே இல்லை. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம், ராஜுவை கேலி செஞ்சு சிரிச்சாங்களாம். ராஜுவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம். என்னடா இது, நம்ம தினமும் தண்ணி ஊத்துறோம், ஆனா இந்த விதை துளிர் விட்டு வளரவே மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சானாம். ஆனாலுமே அவன் அவனோட நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடவே இல்லையா. தினமும் தண்ணி ஊத்திட்டு தான் இருந்தானாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த விதையிலிருந்து கொஞ்சமா துளிர் விட்டு வந்துச்சாம். அதை பார்த்த ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாம். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி போனானாம். ஓடி போய் நடந்த விஷயத்த சொன்னானாம். அவன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாகி ஓடி வந்து பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த விதையிலேருந்து துளிர் விட்டு வந்திருந்துச்சு. அவங்களும் ராஜு கூட சேர்ந்து தினமும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நாளிலேயே அந்த துளிர் பெரிய மரமா வளர்ந்துருச்சாம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். அப்போ அந்த துறவி மீண்டும் வந்தாராம். வந்து ராஜு கிட்ட சொன்னாராம், நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி நம்மளை தேடி வரும். எப்பவுமே நம்ம அயர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னாராம். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நேரம் எடுத்துக்கிட்டாலும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். பொறுமையா இருந்தா வெற்றி நிச்சயம். என்ன சுட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.